மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் குக்கி பண்ண போகிறோம். இந்த கிட்ஸ் தான் என்னோட ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த குக்கியை பண்ண போகிறோம். நம்ம கிச்சனில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கோ அது மட்டும்தான். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த குக்கி பண்ணுறதுக்கு வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். Maida, powdered sugar. ஸோ பட்டர், மைதா அண்ட் பவுடர் சுகர், இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இந்த குக்கி பண்ண போகிறோம். ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சன் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்கள் வீட்டில் கிச்சன் எய்ட் மிஷின் இருந்ததுன்னா நீங்கள் இந்த கிச்சன் எய்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். இது இல்லைன்னா பிரச்சனை இல்லை, வெறும் ஹேண்ட் விஸ்க் பிளெண்டர் இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் குக்கி பண்ணலாம். ஹேண்ட் விஸ்க் பிளெண்டர் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, வெறும் கையில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த குக்கி பண்ணுறதுக்கு 250 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கலாம். நான் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பட்டரை பார்த்தீங்கன்னா ஒரு குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி வெளியில் போட்டுருங்க. ஸோ கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஸோ பட்டர்லேயே நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெல்லரை எடுத்துகிட்டு நான் வந்து 3/4 கப் சக்கரை எடுத்திருக்கேன், பவுடர் சுகர். அது இதில் போட்டுட்டு நல்லா ஜெல்லிச்சுக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் பவுடர் சுகர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, வெறும் மிக்சியில் வந்து நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு சுகரை நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பவுடரும் பட்டரும் ஆட் பண்ணியாச்சு இதில். ஸோ நம்ம எக் பீட்டர் மாதிரி அந்த பீட்டர் இருக்கும்ல, அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மிஷினை வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாஃப்டாக பீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ மிஷினை லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்பீட் வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் வேணுமோ வச்சு நீங்கள் அதை பீட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக பீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ பர்ஃபெக்டாக சாஃப்ட் ஆக்கிட்டோம். நம்ம இதில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதாவை ஆட் பண்ணிடலாம். 250 கிராம்ஸ் வந்து மைதா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை என்ன பண்ண போகிறோன்னா, எதர் கவர் ஆர் கிளிங் ரேப் சொல்லுவாங்களா, அந்த கிளியர் ரேப் வரும்ல, அதில் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக மடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 ஹவர் வைக்க போகிறோம். ஸோ மெயினாக நம்ம ஏன் பிளாஸ்டிக் கவரில் போடுறோன்னா, நார்மலாக மாவு வந்து கையில் ஒட்டும், ஏன்னா பட்டர் நிறையா இருக்கிறதுனால. ஸோ நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணால் குக்கி வந்து அழகாக வரும். ஸோ மாவை வந்து இப்போ பேக் பண்ணியாச்சு. இதை நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 ஹவர் வைக்க போகிறேன். 1 ஹவர் வந்து இது ரெஃப்ரிஜரேட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேய்ச்ச முடிச்சிட்டோம். உங்களுக்கு தேவையான அளவு இந்த திக்னஸ் வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கி கட்டர் வச்சு ஒரு கிட்டும் கட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க தான் என்னோட செகண்ட் பொண்ணு ஜோஷிகா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அவங்களோட டர்னுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மட்டும் பண்ணுங்கள். ஓகே ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த குட்டி குட்டி யா ஓகே. வாட் யூ லைக்? I want to pick this one. This one? Okay. சரி, நிறைய போடல, கொஞ்சம் தான் போடுறேன் ஸ்ப்ரிங்கிள்ஸ். I want to put. யா ஓகே, வெயிட் பண்ணு. போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. போடுங்க. Then when that's finished, then you have to put in the oven. Oven, ஆமாம்.
ஓகே யுவர் குக்கி இஸ் ரெடி. இவங்க வந்து என் ஃப்ரெண்டோட டாட்டர். இவங்க பேர் வந்து மெர்னா. என்னோட ஃப்ரெண்ட் கனியோட பொண்ணு. ப்ரெஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெரி குட். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்? இந்த ஸ்ப்ரிங்கிள். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணுமா? ஓகே ஃபைன். இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் ரேவதியோட டாட்டர். இவங்க பேர் வந்து அவந்திகா. ஸோ உங்களோட டர்னுக்கு நீங்கள் ரெடியா? ரெடி. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஸ்ப்ரிங்கிள் வேணுமா, ஸ்ப்ரிங்கிள் வேண்டாமா? உங்களுக்கு எப்படி போடணும்? எனக்கு ஸ்ப்ரிங்கிள் வேணும். வேணுமா? அண்ட் சேம் ஸ்ப்ரிங்கிள் வேணுமா உங்களுக்கு? சரி ஓகே. இவங்களும் சேம் ஸ்ப்ரிங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் எக்ஸைட் இருக்கீங்களா அவங்க குக்கி சாப்பிட்றதுக்கு? ஓகே 12 மினிட்ஸில் குக்கி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அக்காவோட டர்னும் எடுத்துகிட்டு இந்த குக்கியை நம்ம வந்து 350 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட்டில் 12 to 14 மினிட்ஸ் வந்து வைக்க போகிறோம் ஓவனில். ஸோ இவங்க தான் என்னோட பெரிய பொண்ணு சுயாஷி. இவங்கள உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். Good job. You need any sprinkle or you want a plain cookie? Definitely sprinkle. சரி ஓகே. I want the dot ones. அதே தான் உங்களுக்கும் வேணுமா? சரி It looks ஓகே. like those small ornaments. ஓகே சரி. உங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கிறீங்களா? வச்சுக்கோங்க. ஓகே டன். ஸோ நானும் என்னோட டர்ன் எடுத்துக்கிறேன். பேக் வந்து 350ல் 12 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட சூப்பரான கிறிஸ்மஸ் குக்கி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் குக்கியை எவ்வளோ ஈஸியாக பண்ணோன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். See you on the next video. Keep supporting. Bye-bye.